ஜாலான் இப்போ கோலாலம்பூரில் மேற்கொள்ளப்பட்ட ஆப் சாப்பு எனும் நடவடிக்கையின் கீழ் தாமான் பத்து பர்மாய் குடியிருப்பில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். பின்னிரவு 1 மணிக்கு தொடங்கிய இந்த நடவடிக்கையில் 55 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் என்று கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் வான் முகமது சௌஃபி வான் யூசுப் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 150 அந்நியர்கள் பரிசோதனை செய்யப்பட்டனர். அவர்களுள் 55 பேர் கைதாகினர். இவர்கள் 2 முதல் 55 வயதுடையவர்கள் ஆவர். மொத்தம் 11 பாகிஸ்தானியர்களும் இதில் பிடிபட்டதாக அவர் சொன்னார். மற்ற அனைவரும் இந்தோனேசியர்கள் ஆவர். அதிகாரிகளிடம் பிடிபடாமல் இருக்க அந்த அந்நிய பிரஜைகள் பலவிதமான காரணங்களை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். அண்மையில் ஆள்பல கட்டமைப்பு திட்டத்தில் தாங்கள் பதிவு செய்து கொண்டதாகவும், ஆனால் கடந்த ஆண்டு டிசம்பரில் அந்த திட்டம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் சிலர் கூறிக்கொண்டனர். மேலும் சிலர் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் முதல் மாடியில் இருந்து கீழே குதிக்கவும் முயற்சி செய்தனர். ஆனால் அதிகாரிகள் அவர்களை மடக்கி பிடித்தனர். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அந்நியர்கள் அதிகம் பேர் வசிப்பதாகவும், ஆனால் அவர்களால் எந்த தொல்லையும் இல்லை என்றும் அங்கு வசிக்கும் சிலர் தெரிவித்துள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.